ஹலோ கைஸ், போர்டோ டூ ப்ரோடக்ட்ஸ் 13th சாப்டர் வந்துருச்சு. இந்த சாப்டர் வந்தோடனே நிறைய பேர் ரீட் பண்ணியிருப்பீங்க சாப்டரை. அப்படி ரீட் பண்ணலனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த சாப்டரில் நடந்த ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டரில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டே நம்ம கோஜி காசினோட பவரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் எல்லாரும் சாப்டரில் பார்த்த மாதிரியே அந்த 10 டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பவரை கோஜி காசினுக்கு இருக்கிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. 10 டைரக்ஷனுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பவரை வச்சு ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஃபியூச்சர்னா இப்போ ஒரு டைம் லைனில் இருக்கிற ஃபியூச்சரை மட்டும் பார்க்க முடியும், மற்ற டைம் லைனில் இருக்கிற ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும். அப்படின்னா இப்போ நம்ம அனிமையா ஓடி இருக்குல்ல, அதான் வந்து மெயின் டைம் லைனு. அது அதே மாதிரி இன்னும் நிறையா டைம் லைன் இருக்கும், அதில் உள்ள ஃபியூச்சரை கூட கோஜி காசினால் பார்க்க முடியும். இந்த டைம் லைனுங்கிற விஷயத்தை தான் எல்லாரும் மல்டி யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மல்டி யூனிவர்ஸ் கிடையாது, டைம் லைன் மட்டும்தான். இப்போ மெயின் டைம் லைன் மட்டும் இல்லாமல் மற்ற டைம் லைனோட ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும் நம்ம கோஜி காசினால். இந்த சாப்டரில் இன்னொன்று காமிச்சிருக்கிறதுனா அந்த 10 டைரக்ஷனுங்கிற பவர் வச்சு தான் பொருட்டோவை வந்து கோஜி